ஹலோ காய்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ vlogs. இன்றைக்கி லஞ்ச் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு சாம்பார் பண்ணுறதுக்கு பருப்பு வேக வைக்கணும் இல்லைங்களா, அதுக்கு ஆனியன் கட் பண்ணியாச்சு, டொமேட்டோ கட் பண்ணி பூண்டு எல்லாமே சேர்த்து வேக வச்சுட்டேன். நான் எப்போவுமே குக்கரில் சாம்பார் பண்ண மாட்டேங்க. அது எப்போவுமே டேஸ்ட்டு கம்மியாகவும் இருக்கும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் ஆகும்னு சொல்லி நான் எப்போவுமே பாத்திரத்தில் தான் சாம்பார் செய்வேன். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி கத்திரிக்காய் சாம்பார் செய்யாமல் பீர்க்கங்காய் சாம்பார் ட்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பீர்க்கங்காயோட ஸ்கின் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுத்தேன் நான். நீங்களே பாருங்கள், எவ்வளோ ரஃப்பாக இருக்குது பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக ஸ்கின் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது பீசஸாக கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிடுவோம். பருப்பு வேகிறதுக்குள்ளே மூவர்ண பொரியலுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு கேரட் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பீன்ஸு, மூவர்ண பொரியல் நான் எதுக்கு சொல்கிறேன்னு நெக்ஸ்ட்டு வர வெஜிடபிளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போது கேபேஜ் கட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே அம்மா வாஷிங் மிஷின் ஆன் பண்ண சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லி துணியை எல்லாத்தையும் போட்டு மிஷினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் நான் கிச்சன் வேலைக்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். இப்போ பொரியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா நான் எதுக்கு மூவர்ண பொரியல்னு சொன்னேன்னு. இந்த பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லஞ்ச் vlog முடிஞ்சது. சுட சுட சாதம் எடுத்து தட்டில் போட்டாச்சு. அடுத்து சுட சுட பீர்க்கங்காய் சாம்பார். நல்லா நிறைய சாம்பார் ஊற்றிக்கலாம். மூவர்ண பொரியல், அடுத்து சோயா ஃப்ரையோட இன்றைக்கி லஞ்ச் vlog முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.